ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதை நம்ம எல்லாத்தோட லைஃப்பில் நடக்கிறது தான். ஏமாற்றம், நம்பிக்கை, துரோகம். இந்த துரோகம் எல்லாம் நடக்கும்போது அப்படியே உடஞ்சி உட்காந்துருவோம். நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல மனிதர்களையும் மறந்துடுவோம். அந்த நல்ல மனிதர்களால் ஏற்படுற மாற்றம், சில விஷயங்கள், அந்த ஊக்கத்திலிருந்து உருவான ஒரு சாமானிய ஹீரோ, சாமானியர்களால் எடுக்கப்பட்ட இந்த படம். நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். இந்த சமுதாயத்தில் நீ தோத்துட்டேன், படைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லும்போது கூட வராது கோபம். நம்ம நம்பிக்கை துரோகத்தில் அமைஞ்சிடும் தெரியும் போது கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு துரோகம் நடந்திருந்தா என்னோட நம்பிக்கையை நீ சந்தேகப்பட்டில்ல. ஒரு விஷயம்யா, இதை நான் எங்கேயோ கேட்டது. நாங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களால் தான் நல்லா இருக்கிற விஷயத்த உன் கண்ணு முன்னாடியே நான் மாற்றி காட்டுறையா. போடா போடா, இந்த மாதிரி சினிமா டேலாக் நிறையா படத்தில் கேட்டாச்சு. போடா டேய். இங்கே பணம் வச்சுட்டு நயவஞ்சகம், துரோகம் பண்ணுறவங்க பின்னாடி நின்னாதான் நான் வளர முடியுமா? ஏன் இங்கே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாங்கள் முன்னேற முடியாதா? அப்படி உண்மையாக இருந்துட்டா உங்களோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்துன்னு அந்த பயம், அந்த நடுக்கம். இங்கே நமக்குள்ளே இலக்குன்னு தோணும்போது நமக்கு தடையாக வர்றது நம்ம குடும்ப சூழ்நிலை தான். இஎம்ஐ, வீட்டு வாடகை, அம்மாவோட மெடிக்கல் செலவு, குழந்தையோட படிப்பு செலவு, என்னையே நம்பி இருக்கிற என்னோடய மனைவி, இதையெல்லாம் யோசிக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வாழ்க்கையை என்னை எங்கே கொண்டு போகுதுன்னு புரியல. ஹலோ. ஏப்பா, கம்பெனியில் 2 நாளா ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்னப்பா ஆச்சு? இல்லைம்மா, நீ சொன்ன மாதிரி அவன் என்னை ஏமாற்றிட்டாம்மா. என்ன சொல்கிற? கம்பெனிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருப்பேன், தேவைக்காக பயன்படுத்திட்டேனே. ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி வீசிட்டாம்மா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. விடுப்பா, பார்த்துக்கலாம். நான் ஒரு தத்தியாகவே இருந்துட்டேன். லூசு, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, நீ சொல்லிட்ட. ஆனால் நான் வரும்போது நீ, அம்மா, பையன், நீங்கள் மட்டும்தான் என் மைண்டில் வந்துட்டு போயிட்டுருக்கீங்க.
அடுத்து ஃப்யூச்சர் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி இரு, 2 நிமிஷத்தில் திருப்பி கூப்பிட்றேன். ம். ஹலோ. ஏய், இந்த 2 நிமிஷத்தில் என்ன பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? என்ன? அது நான் வந்து சொல்லுவேன், ஆனால் நீ கோச்சிக்க கூடாது. லூசு, என்னன்னு சொல்லு. இந்த 2 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி இப்படின்னு ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது. சரி, நீ அதுக்கு ஏன் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருப்பா. சரி, நீ ஒன்று யோசிச்சியா? பையனை ஸ்கூலுக்கு சேர்த்தணும், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு இன்னும் 4 மாதத்தில் டெலிவரி. இந்த பணம் இதுக்கே சரியாக இருக்கும். ஏய், அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. இந்த டைமில் பிஸ்னஸை பற்றி யோசிக்கணுமா? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. அதுக்கு இல்லைம்மா, இப்போ இருக்க சூழ்நிலை யோசிக்கணும்ல. இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஐயோ முருகா, என்னை ஏன் தான் இப்படி சோதிக்கிறேன்னு தெரில. ஹலோ. லூசு, இப்போ எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணிருக்கு, சொல்லவா? என்னப்பா சொல்லு. நம்ம ஏன் ஒரு பேக்கரி வைக்கக்கூடாது? ஏய், சூப்பர் ஐடியாப்பா. ஆமாம், நீ கூட சின்ன வயசில் பக்கத்து வீட்டான கூட வேலைக்கு போயிட்டுருப்பேன்னு சொல்லுவல? ஆமாம், தெரியல. ஆமாம்மா, நாளையிலேருந்து அதுக்கான ஒர்க்கை பாரு. லவ் யூடா. நான் வைக்கிறேன், தைரியமாக இரு, உடம்ப பார்த்துக்கோ. அதிகாலை பனியில் விரியும் ரோஜா, அவன் காண மலரும் சிரிப்பு தானா? என் பாதி உன்னை நம்பும் நானும் முன்னால் உதித்த அழகு செய்யும். எவர் மறுத்தாலும் எவர் தடுத்தாலும் உலகம் மறைந்தாலும் பூமி அழிந்தாலும் உன்னில் நான் கொண்ட நம்பிக்கை அழியாத
சிரிப்பு தானா ரோஜாவின் முல்லை பூவின் காவல் மாறாவும் பேச்சில் தெரியும் உண்மை யாரோ ஒருவர் பொய்யாய் சொன்னால் ஏனோ மனிதர் அசடாய் கண்டார் உண்மை அறிவும் நீயும் நானும் சுற்றம் மாறும் உற்றார் மாறும் சொன்னால் ஏற்கும் காலம் கூடும் கவலை அனைத்தும் தூக்கி போடு அதிகாலை பனியில் விரியும் ரோஜா அவன் காண மலரும் சிரிப்பு தானா நீ முகந்து கொடுத்த ரோஜா வாசம் நீங்கவில்லை இன்னும் என்னுள் நான் கொடுக்கும் காதல் காணம் மாற்றவில்லை உந்தன் சிரிப்பை பொய் உரைக்கும் கூட்டம் நடுவில் சொல் உனக்கு என்ன வேலை வெளிவந்திடு புகழ் கண்டிடு பதி உனக்கு உண்டு துணை அதிகாலை பனியில் விரியும் ரோஜா அவன் காண மலரும் சிரிப்பு தானா என் பாதி உன்னை நம்பும் நானும் உன்னால் உதித்த அழகு செய்யும் எவர் மறுத்தாலும் எவர் தடுத்தாலும் உலகம் அறைந்தாலும் பூமி அழிந்தாலும் உன்னில் நான் கொண்ட நம்பிக்கை அழியாது என்றும் என் காதலே அதிகாலை பனியில் விரியும் ரோஜா அவன் காண மலரும் சிரிப்பு தானா என்ன வேணுங்கண்ணா இது வாட்டர் பாட்டில் ஒரு நோட்டோ இருக்காங்க. என்னடா கோயம்புத்தூர்காரனுக்கு வந்த சோதனை ஒரு பழத்தை விற்க முடியல, மதியம் ஃபுல்லு கட்டிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்றதுல என்ன ஒரு சுகம். என்ன மணியா மாதிரியே ஒன்று பார்க்குது. ஐயோ மணியானே தான், அது நம்ம எக்ஸோட நாயாச்சே. அன்னைக்கு வேறு அவன் மேலே உள்ள கோவத்தில் இதை வேறு போட்டு மாற்றுன்னு வேறு மாற்றி விட்டோம். ஐயோ பார்க்குதே, கோவமாக இருக்குமோ. என்ன கண்ணில் கொலை வரி தெரியுது. என்ன கவியானா மாதிரியே தெரியுது. கவியானே தான். ஹலோ. ஐயோ இதுக்கிட்டேருந்து தப்பிக்க ஒரு ஆயுதம் இல்லாமல் போச்சே. ஆயுதம்
கிடச்சிட்டு மணி டேக் இட். மிஷன் கம்ப்ளீட்டட். கவியண்ணா, நோ கவியண்ணா, 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 நோ 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 நில்லா. சே, இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்ன பண்ணுறது? எப்படி பிடிக்கிறதுன்னு வருது இல்லையே. இதோ அங்கே ஒருத்தன் வரான். நான் 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 நில்லாம் நான் அவர் போகிறாருண்ணா. சொல்லுங்க. அவர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுண்ணா. போனா ஏறுங்க. சீக்கிரம் போங்கண்ணா. கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா. இது ஃப்ளைட்னு நினைச்சியா? மெதுவாக தான் போகும். கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் வேகமாக போங்கண்ணா. வேணும்னா பின்னாடி ஜெட்டு வருது, ஏறிக்கிறியா? அப்படியா? இப்போ எப்படி ஸ்பீடாக போக வைக்கிறோம் பாரு. உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்காயா? லைசன்ஸ் இல்லை. ஏன் கேட்குற? அப்போது லைசன்ஸ் இல்லாமல் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. எங்கள் அண்ணன் டிராஃபிக் போலீஸ் தான், தெரியுமா? அண்ணா அப்படிங்களா? அண்ணங்கிட்ட சொல்லி மாட்டி விட்டுறாதீங்கண்ணா. இரு, எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி இப்போ தரேன். பாருங்க வேகத்தை. யோ நில்லு இங்கே தான். அண்ணா அந்த லைசன்ஸ் மேட்ரு சொல்ல மாட்டோம் போ. ஏய் நீ ஏன் தலை ஓடுற? உன்னை பிடிக்க தான். சரி உட்கார் முதல்ல. எடுனா வண்டியை. அங்கே விடு. ஸோ பா, தண்ணி கொடுண்ணா. ஏண்ணா கவியண்ணா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காண்ணா? நீ பாட்டுக்கு சண்டை பிடிச்சிட்டு வெளில வந்துட்ட. நீ தானே என்னைய வேலையை சேர்த்து. இப்போ நீ பாட்டுக்கு சண்டை பிடிச்சிட்டு வெளில வந்துட்ட. என்னடா பண்ண சொல்கிற? அந்த ஆளுகிட்ட தான் மனுஷன் இருப்பானாடா. நேற்று அந்த ஆள் உன்னைய நடந்ததை நினச்சி பார்க்கவே முடியல. என் மேலேயும் தப்பு தான். சரி, நான் உன் கூட வந்து நின்று இருக்கணும். நேற்று அந்த ஆள் உன்னைய நெஞ்சு மேலே மிதின்னு மிதிக்கும்போது எனக்கு தோணுச்சு தடுத்துடலான்னு. அந்த டயத்தில் ஆளை காணோம். இப்போ வலிக்குது. இங்கே வந்துட்டு டக்கால்ட்டி. சரி அமைதி. ஆமாம், நேற்று நடந்த பிரச்சனையில் ஆள் டல்லாக இருப்பீங்கன்னு நினச்சா ஆள் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிட்ட. அட ஏன்டா நீ வேற. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்க? பேக்கரி ஒன்று ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பேக்கரியா? அன்னைக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரியும்டா, எல்லாமே சொல்லிட்டேன். ஓ, அப்போ நீ வேலையை விட்டு நின்னதும் அன்னைக்கு தெரியும், உன் நெஞ்சில் மிதிச்சதும் அன்னைக்கு தெரியும். ஆமாண்டா, அன்னைக்கே சொன்னாப்புல. நான் தான் பேச்சை கேட்க மாட்டேன். சரி, இப்போ கடைக்கு என்ன பண்ண போகிற? அதை தாண்டா தேடி போயிட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சொல்லட்டுமா? சொல்கிறா. சொல்லட்டுமா? அட சொல்லு. கேட்குறியா? கேட்குறேன் சொல்லு. என்னோட காலேஜ் சீனியரும் சரி உன்ன மாதிரி தான் பேக்கரி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சாரு. ஓஹோ. அவரோட நேரம் ஃபாரினில் வேலை கிடச்சி போயிட்டாரு. இப்போ அந்த பேக்கரி சும்மா தான் இருக்குது. இப்போ போய் நம்ம பேசணும்னா அந்த பேக்கரியை இப்போ நீ எடுத்துக்கலாம். ஏய், என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லைடா. அவ்வளோ காசுலாம் வேண்டாம். அவங்க அம்மா அப்பாலாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். பேக்கரி சும்மா தான் இருக்குது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் போயிடுவார். அப்போது ஏதாவது பார்த்து கொஞ்சம் கொடுத்துடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. ஒரு வருஷம் வரைக்கும் பேக்கரி நல்லபடியாக ஓட்ட மாட்டோமா? ஏய், இப்போ என்கிட்ட இருக்கிறது 2 லட்சம் தான். அதை வச்சு எப்பட்றா? காசை பற்றி யோசிக்காத. நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசுவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி உட்கார். அப்போது வண்டியை எடு. போ. இந்தா ஃபோனை பிடி. என்ன ஃபோன் கவர்லாம் மாற்றிருக்க போல? இல்லைடா, இது இன்னொரு ஃபோன். இப்படி போ. இப்படியா? எல்லாம் கொஞ்ச நாள் தான், சரியாயிடும். என்னமோ நீ சொல்கிற. இந்த ரைட்டா? என்ன தலை, சௌக்கியமா? ஓகே தான்ப்பா. நான் தான் சொன்னேன்ல அவங்க சூப்பரான ஃபேமிலின்னு. சரி, அங்கே போ, பேசிக்கலாம். அவர் நாளைக்கு ஃபாரின்லேருந்து கூப்பிடுவார். மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன். பேசிக்கிறதெல்லாம் ரைட் தான். இங்கே தான் நிப்பாட்டு. வா. என்ன, அவங்க அம்மா அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஓகே தானே? இருந்தாலும் டாபி, என்ன இவ்வளோ யோசிக்கிற? இங்கே பாரு, நல்ல நாள் பார்க்குறோம், கடையை ஓப்பன் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது.
நம்ம முதலாளி நல்ல முதலாளி. டேய் ஆரம்பமே இப்படியாடா. சரி சரி வா. முதலாளி ஆனதுக்கப்புறம் எங்கெல்லாம் மறந்துடாத. சரி உனக்கு தெரிஞ்ச அந்த மாஸ்டர் நான் கூப்பிட்டுக்கிறேன். நல்லபடியாக பண்ணு. மாஸ்டர் மாஸ்டர் சொல்லுங்க முதலாளி. கீழே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இடுப்பில் வச்சுருந்த ஒரு ரூபா கீழே விழுந்துருச்சு, அதைத்தான் தேடிட்டு இருக்கிறேங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இங்கே வாங்க. நான் எதுக்குங்க? சாமி கும்பிடா. சாமியா? நான் எதுக்குங்க? நீங்கள் கும்பிடுங்க. ஏங்க நீங்கள் தான் இந்த கடையோட தூணு. தூணா? என்னது தூணா? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை கூட நம்மளை மதிக்கிறதில்ல. எத்தனையோ பக்கம் வேலைக்கு போயிருக்கிறேன், ஒருத்த மதித்ததில்ல. நம்மளை போய் தூணுன்னு இந்த வாழ்க்கையில் விடவே கூடாது. ஏங்க வாங்க. இனிமேங்க நீங்கள் முதலாளி இல்லை, நீங்கள் தான் என் தெய்வம். அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், கடை செழிப்பாக இருக்கணும். உன்னை கும்பிட்டேன், இப்போ என் தெய்வத்தை கும்பிட போகிறேன். ஏப்பா மாஸ்டர் வந்த அன்னைக்கே விபூதி அடிச்சிட்டேப்பா. என்ன ஒரு தெய்வ கடாட்சம். இது தெய்வ கடாட்சம் இல்லைங்க, உள்நாட்டு சதி. சார் என்ன சாப்பிட்றீங்க? எப்பவும் லக்ஷ்மி கண்ணு கையில் டீ குடிக்கிறது. புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி ஒரு டீ போடுங்க. ஒரு டீ. என் ஒய்ஃப் கையால் டீ சாப்பிட்ட மாதிரியே இருக்குப்பா. சூப்பர். தேங்க்ஸ் சார். தரோம். எவ்வளோப்பா? சார் 10 ரூபா. கண்ணே முதலாளி இல்லையா? முதலாளியா? முதலாளி சக்கரை முடிஞ்சு போச்சு, ஒரு 3 கிலோ எழுதிக்கோ. சரி ஓகே மாஸ்டர். கண்ணே நீங்கள் தானா? ஆமாங்க. கண்ணே நம்ம வீட்டில் முறுக்கு மிச்சர் எல்லாம் சரிங்க. போட்டுட்ருக்கு. இதான் லிஸ்ட்டு, பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சரிங்க. காலையில் கொண்டு வந்து போட்டுருங்கண்ணே. சரக்கு நல்லா இருக்குங்கண்ணே. அதே மாதிரி மறுநாள் காசு கரெக்டாக இருக்கணும். எங்கள் சரக்கு எவ்வளவு தரமாக இருக்குதோ அதே மாதிரி நான் கொஞ்சம் காசில் கராருங்கண்ணே. பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். சரிங்கண்ணா ஒரு நிமிஷம். மிச்சரு முறுக்கு அதிரசம் இருக்காண்ணா? சரிங்கண்ணா இதை போட்டுருங்க.
கண்ணே நாளைக்கு கொண்டு வந்து போட்டுடுறேன். நாளைக்கு காசு கரெக்டாக இருக்கணுங்கண்ணே. சரிங்கண்ணா வாங்க. ராசாத்தி ஆறவன் தவறி பிறந்த சிம்பான்சி மாதிரி இருக்கிறான். ராசாத்தி கடை ரொம்ப இருட்டாக இருக்கு. ஹலோ சார் நான் இங்கே இருக்கேன், இங்கே வாங்க. ஓ சாரி, கண்ட்ரி மிஸ்டேக். புது கடையா மேன்? ஆமாம் சார். வெயிட் இல்லையா மேன்? வெயிட் மிஷின் இருக்குது பாருங்க. வெயிட் மிஷின் இல்லை மேன், வெயிட்டர். ஆர்டர் Wait. பண்ண கொண்டு வருவாங்க அவங்க. ஓ சப்ளையரா? எஸ் எஸ். சார் ஒரு நிமிஷம் இருங்க. மாஸ்டர் சாரை கொஞ்சம் கவனிங்க. யாரு இவரா? இவர் காஸ்டியூம் பார்த்தா வெயிட்டர் மாதிரி தெரியலையே. இவர் கொடுக்குற காசுக்கு என்ன கோட் சுட்டா போட்டு வர முடியும் கடைக்கு? வாட் இஸ் திஸ்? சார் போய் உட்காருங்க சார். சாரை பார்த்தா ஏதோ பெரிய இடத்துல வேலை செய்வார் போல். இங்கிலீஷெல்லாம் நிறைய பேசுகிறாரு. சரி போகிறப்ப பளிச்சுன்னு கேட்க வேண்டியதான். இந்த கடைக்கு நான் டீ மாஸ்டரா இல்லை சப்ளையரானே தெரியல. என்ன சாப்பிட்ற? ஹார்லிக்ஸ் இருக்கா? பூஸ்ட் இருக்கா? பண்ணிட்டா? ஏன் இதெல்லாம் கலந்து குடிக்க போறியா? நோ 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 நோ. அப்புறம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நிறைய பால் ஊற்றி சரி கொஞ்சம் டிகாசன் போட்டு ஒரு டீ. மொத்தத்தில் உனக்கு ஒரு லைட் டீ வேணும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வரும்போது 2 டிஷ்யூ பேப்பர் கொண்டு வாங்க. 2. எதுக்கு? தொடுத்திங்கிறதுக்கா? நோ நோ நோ, வெளியில் ரொம்ப வெயிலாக இருக்குது, உள்ளே ரொம்ப செட்டியாக இருக்குது, அதான். தொண்டு நியூஸ் பேப்பர் தான் இருக்குது. பரவாயில்லையா? படித்த படிப்புக்கு இட்ஸ் ஓகே ஃபைன். ஓ தலை விதிடா. பேப்பரு டீ. பேச்சு கடைசியாக இருந்தாலும் டீ நல்லா தாயா போட்டிருக்கேன். சச்சா சச்சா, என்ன வெயில் என்ன வெயில், முடியலப்பா. டீயை குடிச்சாச்சு, இனி பொழப்ப பார்ப்போம். சார் என்னோட பில் எவ்வளோ ஆச்சு? சார் ஒரு நிமிஷம். மாஸ்டர் சாரோட பில் எவ்வளோ? ஒரு டீ 2 துண்டு நியூஸ் பேப்பர். என்ன நியூஸ் பேப்பரா? மாஸ்டர் ஏன் மாஸ்டர் நீங்கள் வேறு. சாரி சார், டீ மட்டும் தானே சார்? 10 ரூபா. 1 செகண்ட். என்ன ஜோப்பில் கைவிட்டு நிறவுறான், சில்லற காசாக எடுக்கிறான். ஏதோ கோயிலுக்கு வெளியே. டேக் இட். 1 4 6 10 12. சார் 2 ரூபா அதிகமாக இருக்குது. அந்த வெயிட்டருக்கு டிப்ஸாக கொடுத்துருங்க. டிப்ஸா? வந்தப்போ ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்ன வேலை செய்கிறீங்க? மார்க்கெட்டிங். அப்படிங்களா? திஸ் இஸ் கால் சொப்பன சுந்தரி சோப். இது சொப்பன சுந்தரியா? அவன் காருக்குலாம் ஃபேமஸ்ஸு. இப்போ காருக்கு ஃபேமஸ்ஸு, இப்போ சோப்புக்கு ஃபேமஸ்ஸு. என்ன சார் சொல்கிறீங்க? சரி மேன், வரட்டா? வாங்க சார். சார் அப்பப்போ மறக்காமல் கடைக்கு வந்துட்டு போங்க. ஓகே மேன், பாய். சாக்லேட் முடிஞ்சுங்க, பட்டர் ஸ்காட்ச் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓ சரி சரி சரி, அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பண்ணிடலாம். நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டுருக்கேன். நாளைக்கு விட்டு நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். ம், ஓகே. சார் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு டீ மட்டும். மாஸ்டர் ஒரு டீ வெளியே. ஹலோ, கடையில் தான்மா. அப்படியா? பாப்பாலாம் வந்திருக்காங்களா? சரி. அப்போ நான் கடையில் தான் இருக்கேன், இங்கேயே வாங்கிட்டு வந்துடுறேன். ஜி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது? ஆமாம் ஜி, எல்லாம் இப்போ வந்ததுதான். அப்படியா? அப்போது இதில் ஒன்று, அதில் ஒன்று, சரி, அப்புறம் இதில் ஒன்று. அப்புறம் ஜி எவ்வளோ ஆச்சு? 100, 60, 20, பிஸ்கெட் 40. இந்தாங்க ஜி. வேறு ஜி? அப்புறம் ஒரு டீ 220, ஒரு 10, 230 ஜி. ஜி ஆயிடுச்சு. ஓகே ஜி. ஒரு டீ இங்கே, வீட்டுக்கு 20 ரூபாய்க்கு பார்சல். அன்றைக்கி போட்ட மாதிரி தானே? ஆமாங்க சார். எவ்வளோ ஆச்சு? 50? சோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சேப்பா. கண்ணா ஒரு நிமிஷம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, காசு இல்லை. வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ சார், இல்லை சார், நான் போய் எடுத்துகிட்டு பரவாயில்ல, நீங்கள் எப்போ வர கஸ்டமர் பரவாயில்லையா? அப்புறமேல் வந்து கொடுங்க. தேங்க்யூ. சரிங்க சார். தம்பி, எந்த ஊர் நீங்கள்? இதே ஊர் தாங்க சார். சரிங்க சார். நேற்று போகிற அவசரத்தில் கணக்கு வேறு பார்க்க முட்டேன். பேனா வேறு இங்கே வச்சுருந்துடலையே. வச்சா வேறு கூப்பிட்றாருல. பால்காரனுக்கு கொடுத்தாச்சு, மல்லிகை கடைக்காரனுக்கு பிஸ்கெட்டு. சரி, இருந்தாலும் நாளைக்கு ஆர்டர் போடலாம். அண்ணா ஒரு 4 போண்டா. 4 போண்டாவா? பார்சலா? ஆமாம். இவர் வேறு திரும்ப கூப்பிட்றாரு. ஹலோ, சொல்லுங்க மச்சான். என்ன சொல்கிறீங்க? அப்படியா? எப்போ? சரிங்க. இப்போ என்ன சொன்னாங்க? அப்படிங்களா மாஸ்டர்? கல்லா கொஞ்சம் பாருங்கள். சரி, அப்புறம் சொல்லுங்க. 4 போண்டாங்க. சொல்லுங்க. கேட்குதா? அன்னைக்கு டாக்டரு அன்னைக்கு. அப்படிங்களா? என்னாச்சு முதலாளிக்கு? ஏன் இவ்வளோ பக்கட்டமாக இருக்காரு? ஸோ அப்படியா? இப்போ ஓகே மச்சான். இவ்வளோ பதட்டமாக இருந்ததே இல்லையே.
முடியாதுல்ல? அப்படிங்களா? சரிங்க மச்சான், நான் பார்த்துக்கிறேன். சரி வச்சுறேங்க. என்னாச்சு முதலாளி? மாஸ்டர், மாமனருக்கு உடம்பு சரியில்லை. இப்போது பொள்ளாச்சிலேருந்து கூப்பிட்டு வராங்க. இப்போ போயாகணும். கொஞ்சம் எமர்ஜென்சி. கடை சாத்துங்க, பார்த்துக்கலாம். நான் வேணா இருந்து கடையை பார்த்துட்டுங்களா முதலாளி? இல்லை மாஸ்டர், நீங்கள் ஒரே ஆளாக இருந்து கடையை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறது? கடை சாதரை தாண்டி வேறு வழியே இல்லைங்க மாஸ்டர். சரிங்க. அண்ணா வணக்கம். வாங்கண்ணா. நான் ஒரு காஃபிண்ணா. சரிங்கண்ணா. மாஸ்டர், கஸ்டமர் கவனிங்க, ஆனால் கஸ்டமருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். காஃபி தானே, வேறு எதாவது சாப்பிட்றீங்களாண்ணா? நான் காஃபி மட்டும் போதும்ண்ணா. ஸோ இப்போ வேறு எங்கே வந்துட்டுருக்கான்னு தெரியலையே. டைம் வேறு ஆகிட்டுருக்கே. மாஸ்டர், கொஞ்சம் சீக்கிரம். நான் எவ்வளோ ஆச்சு? 20 ரூபாண்ணா. அண்ணா வரேங்கண்ணா. சரிங்கண்ணா, வாங்க. மாஸ்டர், கடை சாத்துங்க. மாஸ்டர், அப்படியே கீ எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாஸ்டர், நீங்களும் தான் அப்படியே கொஞ்சம் கடை சாத்திடுங்க. சீக்கிரம் வாங்க மாஸ்டர். போகும்போது ரூமுக்கு போயிட்டு பணம் எடுத்துகிட்டு போயிடலாம். உட்காருங்க. சரிங்க. போகலாங்களா? போகலாங்க முதலாளி.
மாஸ்டர் எல்லாம் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டு முதலாளி. சோப்பா எப்படியோ மாமனாரை மாஸ்டர் எப்படியோ மாமாவை காப்பாற்றிச்சு. ஆமாம் முதலாளி, மாமாவை காப்பாற்றியாச்சு. இருந்தாலும் கடையை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஸோ இருந்த பிரச்சனை கடையே மறந்துட்டேன் மாஸ்டர். சரி வாங்க கடைக்கு போகலாம். முதல்ல நிமிஷம் இருங்க முதலாளி, இருங்க. ஏங்க மாஸ்டர் போகலாம். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன? 2 நாள் கடை சாத்திட்டு ஓப்பன் பண்ணாலே கஷ்டம். வாரக்கணக்கில் சாத்திட்டு ஓப்பன் பண்ணோன்னா நடத்த முடியுமா? சரி பார்த்துக்கலாம் வாங்க. இருங்க மாஸ்டர் இருந்த காசெல்லாம் மாமாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே செலவு பண்ணியாச்சு. மறுபடியும் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு காசு? ஆமாம் இல்லை, மாமா ஹாஸ்பிட்டலில் இருந்த டென்ஷனில் அதை வேறு மறந்துட்டேன். சே, பணத்தை பற்றி வேறு யோசிக்க மாட்டேனே, யார்கிட்ட கேட்குறது? மாஸ்டர் அபி கால் பண்ணி ஃபினான்ஷியலாக இருக்காங்கன்னு கேளுங்க. ஃபினான்சியர் இருக்கிறாருங்களாம்மா? போகலாம். சரி வாங்க ஃபினான்ஷியர் பார்ப்போம். மாஸ்டர் ஃபினான்ஸில் வச்சுட்டு எப்படியாவது சீக்கிரமாக திருப்பி எடுத்துணுங்க மாஸ்டர். ஏன்னா இது என்னோடய உசுறு. அபி இந்த ஏரியாவில் தானே ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குன்னு சொன்னால் யாராவது கால் பண்ணிட்டு இருக்கிறது? ஓ ஒய்ஃபா? ஹலோ. ஏப்பா அப்பாவுக்கு எல்லாம் ஓகே தானே? டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகே தாம்மா. டாக்டர் ஃபுட்டில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கு சொல்லியிருக்காரு. சரி. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. மாஸ்டர் அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க. அபி பேரை சொல்லுங்கள். சரிங்க முதலாளி. அப்புறம் டேப்லெட் மட்டும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? எல்லாம் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி. உங்கள் அண்ணங்கிட்ட மாமாவை இங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டு தான் சொன்னேன். மாப்பிள்ளை கேரளாவில் வெள்ள பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அப்பாவை இங்கே அனுப்பிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அண்ணாவா? அதனால் வந்து இல்லை, நான் என் ஃப்ரெண்டோட ஆம்புலன்ஸில் அப்பாவை சேஃபாக அனுப்பிச்சி வச்சுருக்கேன். கான்டாக்ட் நம்பரா? கான்டாக்ட் நம்பர் தானே, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். சாரி, கடை ஓப்பன் பண்ண என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? சாரி, ஃப்ரெண்ட்கிட்ட பேசியிருக்கேன் அமௌண்ட்டுக்கு. நான் இங்கே தான் இருக்கேன்னு நினைக்காத, என் நினப்பு ஃபுல்லாக உங்ககிட்ட தான் இருக்குது. நீ எப்போவும் என் கூட இருக்க மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போவும் சரி எப்பவும் சரி. தைரியமாக மட்டும் இரு, மனசை விட்டுறாத. சார் அபி வண்டியை கொடுத்துட்டு வர சொன்னார். ஓ அப்படியா? நான் அபிகிட்ட பேசிட்டு கபியோட நம்பருக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு சொல்லுங்கள். சரிங்க சார், வரேன். நீ செக்கப் போயிட்டு டேப்லெட் சாப்பிட்டு பத்திரமா இரு, நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நான் வண்டி கொடுத்துட்டு வந்துட்டேனுங்க, அமௌண்ட் மட்டும் உங்கள் ஃபோனுக்கு வரும்னு சொன்னாருங்க. ஓ அப்படியா? வந்துடுச்சு, வாங்க போகலாம். மாஸ்டர் அடுத்தது ஆளுக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சோன்னா சீக்கிரமாக க்ளீன் பண்ணிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அதுவும் கரெக்டாக தான் மாஸ்டர். என்ன மாஸ்டர் கடை இப்படி ஆகி போச்சு? அவள் வேறு கடையை பற்றி தான் யோசிச்சுப்பா. வீழ்வது ஓர் வழி, வீழ்ந்த பின் எழுவது தனி வழி. விதி நம் கையில் இல்லை, வெற்றி என்றும் நம்மிடமே. உணர்வுகள் உருகினாலும் உண்மைகள் தோற்பதில்லை. உறுதியாக நீ நட, உயர்வது எங்கு நிச்சயம்.
நினைப்பது நமக்கு கிடைப்பது இல்லை, கிடைப்பது எதுவோ அதுவே வெற்றி. எட்டாத கனிக்கு முயற்சி வேண்டாம், உள்ளதை என்றும் சரியா செய்திடு. வீழ்வது ஓர் வழி, வீழ்ந்த பின் எழுவது தனி வழி. நம்பிக்கையே உன் மூலதனம், இவ்வுலகம் என்றும் உன் வசம். நொறுங்கி நீ வீழ்ந்தாலும் உறுதியுடன் நீ எழு. நாளை நமதே என்று நீ இரு. வாய்ப்புகள் இங்கு மறுத்தாலும் தடைகளை தாண்டி போராடு. வெற்றி என்றும் உனக்கே. வீழ்வது ஓர் வழி, வீழ்ந்த பின் எழுவது தனி வழி. விதி நம் கையில் இல்லை, வெற்றி என்றும் நம்மிடமே. உணர்வுகள் உருகினாலும் உண்மைகள் தோற்பதில்லை. உறுதியாக நீ நட, உயர்வது இங்கு நிச்சயம். வீழ்வது ஓர் வழி, வீழ்ந்த பின் எழுவது தனி வழி. என்னாச்சு? கடை பூட்டி இருந்தது? இல்லைங்க சார், மாமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார். ஒய்ஃபு கன்சீவாக இருக்கனால அத்தா ஒய்ஃப் கூட இருக்காங்க. மச்சானும் கேரளாவில் வெள்ளன்னு சொல்லிட்டு வர முடியல. அதனால தான் சார் கடையை சாத்திட்டு அவர் கூட பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லைங்க சார். ஒரு டீ. மாஸ்டர் ஒரு டீ. இந்த டீ குடிக்காம பாடாத பாடுபட்டாச்சு. தேங்க்ஸ். சந்தோஷங்க. சார் டீ 10 ரூபா தானே? ஆக்சுவலி 10 ரூபா தான். கடைசியாக நான் டீ சாப்பிட்டேன்னா காசு இல்லைன்னு சொல்லிட்டு மாஸ்டர் தான் அப்புறம் கொடுங்கன்னு சொன்னார். மொதல் 50, இப்போ 10 ரூபா. கரெக்டாக இருக்கணும்ல? ஓ சரிங்க சார். இப்படி ஒரு நேர்மையான ஆளா? என்ன மாஸ்டர்? அண்ணா அது இப்போதைக்கு என்ன காசு இல்லையா? நானும் உன்ன மாதிரி நிலைமையிலேருந்து வந்தவன் தான்ப்பா. உன்கிட்ட எப்போ இருக்கோ அப்போ கொடு. எல்லாம் விசாரித்தேன். எப்போ முடியுமோ அப்போ கொடுப்பா. வரட்டுமா கண்ணு? தைரியமா இரு.
ச்சே என்ன மழைடா. ஹலோ ஜி, எங்கே ஆ, 2 வாங்க. 3 டைம் வந்தேன், கடை சாத்தியே இருந்தது. ஆமாம் ஜி, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். அப்படியா ஜி? அதான் ஜி. அன்னைக்கு வாங்கிட்டு போனோம்ல, என்னோடய ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அன்னைக்கு மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ் தானே? எல்லாம் காலையில் வந்ததா ஜி. ஏஞ்சி அப்படி என்ன ப்ராப்ளம் கடையை சாத்துற அளவுக்கு? எல்லாம் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை தான் ஜி. இழந்ததை பற்றி யோசிக்காமல் நீ நடக்க போகிறத பற்றி யோசிங்க. கண்டிப்பாக ஜி, அதுக்கு தான் பிளான் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவேன். ஜிபேங்களா? அன்னைக்கு தந்த மாதிரியே எல்லாமே ஒரு செட்டு சரிங்க, கொடுத்துருங்க. கொடுத்துடலாம். ஜி எனக்கு உங்கள் டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஜி. அப்படியே பில்லு எவ்வளோ ஆச்சு? ஒரே நிமிஷம் ஜி, பார்க்குறேன். ஜி உங்களுது 320 ரூபா ஜி. 320 ஜி பண்ணிட்டேன். அடுத்த டைம் நான் வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கணும். கண்டிப்பாக ஜி. ஆல் தி பெஸ்ட். ஆஃப் ஆகாத. அடச்சா, என்னடா ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. சரி, பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்போம். நேற்று தானே 200 ரூபாய்க்கு அடித்தேன். இருக்கா இல்லையான்னு வேறு தெரியலையே. சரி, எதுக்கும் பார்ப்போம். அடடா, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சா? பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகும். பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனால் போதுண்டா சாமி. பங்க் வரைக்கும் போயிடுறா செல்லக்குட்டி. எப்படியாச்சு நடுவில் நின்றாத. கஸ்டமர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஃபங்க்ஷன் வேறு சொன்னார். என்ன நம்ம மாப்பிள்ளை மாதிரியே இருக்காரு? அட, நம்ம மாப்பிள்ளையே தான். நடந்து வேற போகிறாரே. நம்ம வண்டியில் வேற பெட்ரோல் கம்மியாக இருக்குது. இல்லைனா கூட நம்ம கூப்பிட்டு போகலாம். நம்ம இவரையே நடந்து போகிறாரு. ஒரு வண்டி என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நம்ம பெட்ரோல் போட்டு கடையில் போய் பேசிக்கலாம். மாஸ்டர் சொன்ன பொருளாக வாங்கிட்டோமா கரெக்டாக? எதுவும் மிஸ் பண்ணிடலையே. ஏதோ கடவுளாக பார்த்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காரு. எப்படியாவது நல்லபடியாக இந்த ஆர்டர் முடிச்சுட்டு முதல்ல போய் ஃபினான்ஸில் இருக்கிற வண்டியை நம்ம திருப்பணும்.
தலை ஒரு 200 பெட்ரோல். தலை ஜிபே பண்ணிக்கலாங்களா? ஸ்கேனர் எங்கேங்க? ஆயிடுச்சு தலை. யார்ரா அவன்? இவன் பாட்டு கல்லாக்குள்ள போயிட்டுருக்கிறான். யார் இவன்? யார் சார் நீங்கள்? நீங்கள் பாட்டு கல்லாக்குள்ளே வந்து நிற்கிறீங்க. யார் பர்மிஷன் கொடுத்தா? நீ யாருப்பா? இந்த கடையில் நான் தான் டீம் மாஸ்டராக இருக்கேன். ஓ நீ தானே அது? நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நான் உங்கள் ஓனரோட மச்சான். ஓ சாரி சார், நான் உங்களை பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியாது, அதான். சரி பரவாயில்லப்பா, ஓகே. மாப்பிள்ள, நீங்கள் இப்போ கேரளாலேருந்து வந்தீங்க? இப்போ தான் மாப்பிள்ள வந்தேன். மாஸ்டர், மச்சானுக்கு சாப்பிடாத கொடுத்தீங்களா? சாப்பிட்டேன். ஒரு சின்ன வேலை வந்துருச்சு, உடனே கிளம்பணும். என்ன மச்சான் அதுக்குள்ளே? ஒரு அவசர வேலை மாப்பிள்ள. இருங்க. இல்லை மாப்பிள்ள, நாளைக்கு நான் கண்டிப்பாக வரேன். அப்படிங்களா? சரி மாப்பிள்ள, நான் வரேன். சரிங்க மச்சான், வாங்க. இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஓகே. இது வந்து பெட்ரோல் செலவு. இந்த கணக்கு ஏன் இடிக்குது? சரி ஓகே, இதுவும் ஓகே தான். மற்ற கணக்கு எல்லாத்தையும் சரி வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். சா, வெளியேக்கிறத வர மறந்துட்டேன். மாஸ்டர், என்ன நம்ம வண்டி மாதிரியே இருக்கு? நம்ம வண்டி எப்படி இங்கே வந்துச்சு? சாவியோட வேறு இருக்கு. சச்சோ, டிவி வேறு கொட்டிடுச்சா? என்னடா இது கண்ணாடி? இது நம்மளோடது இல்லையே. யார் தான் இருக்கும்? ஒருவேளை அவரோட தான் இருந்தாலும் எப்படி என் வண்டிக்கு வந்துச்சு? புரியாத புதிராக இருக்கு. அவரை பார்த்தே 4-5 நாள் இருக்குமே. அப்படியே இருந்தாலும் என் வண்டி ஃபினான்ஷியல் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? முதலாளி நாளைக்கு அந்த டீ இவரு நம்ம பேரஞ்ச மாதிரி போயிட்டுருக்கிறாரு. ஒன்றும் புரியலையே, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. வண்டிக்குள்ள கண்ணாடி மட்டுமா இருந்துச்சு? வேறு ஏதாவது இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம். ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னடா பர்ஸு? இது யாருது? பார்ப்போம்.
மச்சானுதா? இவருது எப்படி? பார்த்துக்கலாம். மச்சான் எழுதுறீங்களா? எழுதுங்க. பர்ஸை தேடித்தானே ஆகணும், பார்த்துக்கிறேன். அண்ணா எவ்வளோங்கண்ணா? அண்ணா 2 டீ 2 காஃபி. 60 ரூபா ஆச்சு. ஐநூறுரூவாயா? மச்சான் இப்போ மாட்டுவீங்க. தம்பி அவர்கிட்ட கேளு. அவர்கிட்டீங்களா? அண்ணா என்ன பாஸ்? 5 ரூபாய்க்கு சேர்ந்துருக்காங்கண்ணா. ஒரு நிமிஷம். என்ன பர்ஸை காணோம்? எங்கே வச்சேன்னு தெரியலையே. கீழே கீழே விழுந்துருச்சா? இல்லை தம்பி பர்ஸு. தம்பி இங்கே வாங்க. ம் அண்ணா இந்த பழைய பேண்ட்ஸும் எடுத்துக்கோங்கண்ணா. ம் மச்சான் அங்கே என்ன தர்றீங்க? இல்லை மாப்பிள்ள, அது வந்து வாங்க. அதுக்கு இல்லை, உள்ளே வந்தேன், இங்கே தான் உட்காந்துருந்தேன். என்ன போச்சு? பர்ஸை காணோம் மாப்பிள்ள. இங்கே தான் உட்காந்துருந்தேன், எங்கே வச்சேன்னு வேறு தெரியல. அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன், எங்கேயும் கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குது. இது எப்படி இங்கே வந்துச்சு? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸா? ஆமாம் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ். மாப்பிள்ள எதுக்கு தேங்க்ஸ்? வண்டி அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ள. அது கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை மாப்பிள்ள. இல்லை வண்டி எப்படி? ஓ அதுவா, அன்றைக்கி நான் வந்தேன்ல மாப்பிள்ள, அந்த அன்றைக்கி தான் வந்து மாஸ்டர்கிட்ட எல்லாமே விசாரித்தேன். வண்டியை பற்றி மாஸ்டர்கிட்ட விசாரிச்சிங்களா? அதான் மாப்பிள்ள, அன்றைக்கி நான் வந்தப்போ. எப்பா இரு. சொல்லுங்கள் சார். இங்கே வா, முதல்ல உட்காரு. நான் ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லணும். என்னங்க சார்? எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல? ஆமாங்க சார். அப்போது என்ன நடந்தது? அதை ஏன் சார் கேட்குறீங்க? என்னென்னமோ நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? பரவாயில்ல சொல்லுப்பா. அன்னைக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுங்க சார். அநேகமாக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்கன்னு. அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் ஒரு ஆளால் கடையை பார்த்துக்க முடியாதுன்னு ஓனர் சொல்லிட்டாரு. 2 பேருமே கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இருந்த காசு வச்சு உங்கள் அப்பாவையும் காப்பாற்றியாச்சு. இருந்த காசு மொத்தமும் செலவாயிருச்சு. கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது அவரோட பைக்கு ஒன்று தான் சார் வழி அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸில் வச்சு கடையை ஓப்பன் பண்ணோம். எது ஃபைனான்ஸில் வச்சுட்டிங்களா? வேறு வழி இல்லாமல் தாங்க சார். ஓ மாப்பிள்ள அதனால தான் பையை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரா? அந்த ஃபைனான்ஸு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமாப்பா? விசிட்டிங் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எடுத்து தரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சே மாப்பிள்ள இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா? நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எப்படியும் நம்ம தங்கச்சிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சரி பார்த்துக்கலாம். சார் இந்தாங்க சார் கார்டு. தேங்க்ஸ்ப்பா. நைன் 347 ஹலோ சார், ஸ்ரீ ஃபைனான்ஸ் கம்பெனிங்களா? ஆமாம் சார். ஒரு 25 நாள் முன்னாடி பைக்கை வச்சு பணம் வாங்கி இருந்தாரா பேக்கரி ஓனர்? கவியா? ஆமாம். எவ்வளோக்கு வச்சார் சார்? சார் நேரில் வாங்க பார்த்துக்கலாம். அப்படிங்களா? சரிங்க, நாளைக்கு வந்தால் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அந்த வண்டி எடுத்துக்கலாங்களா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். சார் இது அவருக்கு தெரிய வேண்டாம்.
ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி சார், வாங்க. மச்சான் இதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களா? அது மாப்பிள்ள அப்பா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரு பையன் இல்லைடா, எனக்கு 2 பசங்க அப்படின்னு. சரி மச்சான், அதெல்லாம் ஏன் இப்போ? அது ஏன் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. சரி விடுங்க. நீங்கள் செஞ்ச உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன் மாப்பிள்ள. பரவாயில்ல மச்சான். மாப்பிள்ள நீங்களும் தங்கச்சியும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். மச்சான் மச்சான், உங்கள் கண்ணாடி மறந்துட்டு பாருங்க பாருங்க. தேங்க்ஸ் மாப்பிள்ள. நான் ஒன்று சொல்கிறேன் மாப்பிள்ள. உங்கள் வெல்லும் வரை முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும். கண்டிப்பாக ஜெயிப்போம் மச்சான். நான் வரேன் மாப்பிள்ள. தெரியும் மச்சான், வாங்க. மச்சான் ரோஜா ஈவினிங் கால் பண்ண சொல்லுங்கள். சரிங்க மாப்பிள்ள. மச்சான் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ என்னவா இருக்கும்? என்னாச்சு? ஹலோ மச்சான், சொல்லுங்க மச்சான், கேட்குதுங்களா? மாமாவுக்கு ஏதாவது மறுபடியும் என்னது காலையில் வலி வந்துருச்சுங்களா? பொண்ணுங்களா? இப்போ 2 பேரும் நல்லா இருக்காங்களா? சரிங்க மச்சான், சரிங்க மச்சான். இப்போ என்னடா ஆச்சு? அப்படிங்களா? இப்போ ரோஜாவும் பொண்ணும் நல்லா தானே இருக்காங்க? சரிங்க மச்சான். முதலாளி என்னாச்சு முதலாளி? மச்சான் கால் பண்ணியிருந்தாரு. என்னாச்சு? எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு மாஸ்டர். சந்தோஷப்படுங்க. என்னோட கவலை கஷ்டம் எல்லாமே தீர்ந்த மாதிரி இருக்கு மாஸ்டர். ஒரு நிமிஷம் இருங்க முதலாளி. ஒரு விஷயம்யா, இதை நான் எங்கேயோ கேட்டது. நாங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் உங்களால் தான் நல்லா இருக்கிற விஷயத்த உன் கண்ணு முன்னாடியே நான் மாற்றி காட்டுறையா. முதலாளி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இந்தாங்க மாஸ்டர். என்னங்க மாஸ்டர் இது? மாஸ்டர் போய் பார்த்துட்டு வாங்க. கடையாரு பார்த்துக்கிட்டுங்க. நான் பார்த்துக்கிறேன், முதல்ல சாவி பிடிங்க.
சிறகு முளைத்து வானில் பறக்க மனதில் கனத்த சோகம் மறக்க இறகு என்ற ஒன்றை தேடி மனது செல்லும் ராகம் பாடி கஷ்டம் கவலை மறையும் நேரம் தூக்கம் அழுகை நெருப்பில் வீசு உன்னால் முடியும் உயரப் பறக்க சிறகு முளைத்து வானில் பறக்க மனதில் கனத்த சோகம் மறக்க இறகாய் கையில் வந்த மழலை எளிதாய் தூக்கி போட்டது கவலை உன்னை கண்ட நேரம் அழகே உயிர் நாடி சிலிர்க்குது மனமே கொஞ்ச கொஞ்ச குழையும் மனது மிஞ்ச மிஞ்ச சிறகாய் மாறுது என் நெஞ்சில் உதிக்கும் கேள்வி அது கண்ணில் எரியும் வேள்வி சிறகு முளைத்து வானில் பறக்க மனதில் கனத்த சோகம் மறக்க வாழ்க்கை தரும் மின்னல் மழையில் சேர்ந்து போடும் ஆட்டம் இன்பம் அடுத்த நொடி கவலை எதற்கு அதில் போகும் இளமை உனக்கு தவறி விழும் என்னை காக்க பிரம்மம் படைத்தான் உன்னை சேர்க்க யாரும் இல்லை என்றே வந்தால் எனக்கு நானே துணையாயிருப்பேன் சிறகு முளைத்து வானில் பறக்க மனதில் கனத்த சோகம் மறக்க இறகு என்ற ஒன்றை தேடி மனது செல்லும் ராகம் பாடி கஷ்டம் கவலை மறையும் நேரம் தூக்கம் அழுகை நெருப்பில் வீசு உன்னால் முடியும் உயரப் பறக்க சிறகு முளைத்து வானில் பறக்க மனதில் கனத்த சோகம் மறக்க